Assalamu alaikum warahmatullahi ta'ala barakatuhu. Alhamdulillahi rabbil alameen. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. அவளோட கிருபையில் தினந்தோறும் இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் புரட்சி செஞ்ச முக்கியமான நபர்கள் சம்பந்தமாக பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த அறிஞருடைய பெயர் இஸ்மாயில் அல் ஜஸாரி. இஸ்மாயில் அல் ஜஸாரி அவங்க 11 to 12 அந்த நூற்றாண்டு இடைவெளி காலத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாழ்கிறாங்க. இப்போ இவங்கள பற்றி சொல்லையில் ஆரம்பத்திலே வரலாற்றாசி எப்படி கொடுப்பாங்கன்னா முஸ்லீம் பாலிமத்துன்னு சொல்கிறான். பாலிமத் அப்படின்னா பல்துறை வல்லுநர் அப்படின்னு அர்த்தம். பல்வேறு துறைகளையும் இவர் என்ன செஞ்சிருக்காரு, தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறாரு. எல்லா துறையிலும் முக்கியமான விஷயங்கள் அடிப்படை கொள்கைகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்க ஆய்வு கட்டுரையா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, புத்தகமா எழுதியிருக்கிறாங்க. இப்போ இவரை பற்றி சொல்லையில் இவர் ஸ்காலர்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இவருடைய விஷயம் குறிப்பிடையில் இவர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவர் பல்வேறு துறையில் மெக்கானிக் சம்மந்தமாக இன்ஜினியர் சம்மந்தமான பல்வேறு துறைகளில் இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா அடிமட்ட அந்த விஷயங்களுக்கு பேசிக் விஷயங்களுக்கு இவர் தான் என்ன செஞ்சுருக்காரு, இவர் புத்தகத்தை வச்சு தான் எழுதியிருக்கிறார். நம்ம பார்க்குறோம் இல்லையா, வண்டி இருக்குது இல்லை, வீல் போகுது, கியர்னுடைய ஆப்ஷன் இருக்குல்ல, பிரேக்னுடைய ஆப்ஷன் இருக்குல்ல, வீல் சுத்துது, அது என்ன செய்கிறோம், அதை நிப்பாட்டக்கூடிய அந்த பிரேக் சிஸ்டம் இருக்குல்ல, இந்த உன்னுடைய பேசிக் வந்து இவர் கண்டுபிடிச்சது தான். அதே மாதிரி இப்போ கடிகாரம் எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை கிளாக் இருக்குது, உதாரணமாக பேட்டரி போட்டு ஓடக்கூடிய நம்ம அது ஒரு கடிகார முறையிலே இருக்குது. சூரிய ஒளியை வச்சும் என்ன செய்யப்படும், நேரத்தை கணக்கிடக்கூடிய இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யப்படும், அதுவும் கணக்கிடப்படும். இதெல்லாம மணி கூண்டுனுடைய கடிகாரம் இருக்கும் இல்லையா, அது இது என்ன செஞ்சுட்டே இருக்கும், பின்னாடி அந்த கூண்டு மணி ஆடிட்டே இருக்கிற நேரத்தில் அதனுடைய நேரத்துல கணக்கப்படும். இப்படி பல்வேறு கருவிகளை வச்சு என்ன செய்யறாங்க, நேரங்கள் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. இதனுடைய ஆரம்ப எல்லா தொடர்ச்சியினுடைய கண்டுபிடிப்புமே இவர் கண்டுபிடிச்சது தான். இவர் எழுதின அந்த புக்கும் இவர் எழுதின அந்த ஆராய்ச்சி கட்டுரையை வச்சுதான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடியவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, அது போன்ற விஷயங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இவருக்கு ஆரம்பத்துல என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இப்ப நம்மளுடைய என்ஜினியரிங் மட்டும் இல்லாம இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லல இன்ஜினியரிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, மெக்கானிக்னு சொல்லியிருந்தோம். வண்டி சம்பந்தமாக அந்த கியரா இருக்கட்டும், எல்லா பார்ட்ஸுமே இப்போ நம்ம என்னென்ன பார்க்குறோம், ஒரு காரினுடைய சிஸ்டத்துக்கு என்ன தேவை, அடிப்படையான விஷயங்கள் என்ன தேவை, இது மாதிரி எல்லா விஷயமே அவர் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அல்லாமல் மோட்டர் இருக்கு இல்லையா, தண்ணியினுடைய பம்பிங் இருக்கு இல்லையா, மேலே கீழே உள்ள தண்ணி மேலே போகுது, அதுக்கு என்ன நம்ம பயன்படுத்துகிறோம், அந்த தண்ணி பம்பக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, எல்லாம் ஒவ்வொரு முறையில் இருக்குது. உதாரணமா கடல்ல உள்ள தண்ணியை வெளியே எடுக்கிறது இருக்குது, மேல உள்ள தண்ணியை கீழே கொண்டு வர்றது இருக்குது. இப்படி பல்வேறு விஷயம். ஆக மொத்தத்தில் தண்ணியை நம்ம உறிஞ்சு எடுக்கிறோம் இல்லையா, இந்த ஒரு முறையும் ஆரம்பத்துல இவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ஒரு நதியில இருந்து கீழே உள்ள நதியில இருந்து எப்படி தண்ணியை மேல கொண்டு வர்றது, அந்த நதியில இருந்து எப்படி நம்மளுடைய இடத்துக்கு தண்ணி கொண்டு வர்றது, இந்த இது சம்பந்தமான விஷயங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவர் கண்டுபிடிப்பதான் என்ன செஞ்சிருக்குன்னா இருந்திருக்கு. முக்கியமா இவரை பத்தி சொல்லல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் எழுதின ஒரு புக்கு, இவர் எழுதின அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ரீசெண்டா பார்த்துட்டே வரோம் இல்லையா, மனிதர்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாமே கண்டுபிடிச்சாலும் எல்லா விஷயம் கண்டுபிடிச்சாலும் மனுஷனுக்கு என்ன செய்யணும், ஃப்ரீ வேணும். எல்லா வேலையுமே செய்யறதுக்கு ஒரு மிஷின் வேணுங்கிறதுக்காக இப்போ மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கதா ரோபோட். எல்லா விஷயம் செய்யப்படக்கூடிய விஷயத்துல என்ன செய்யறாங்க, ரோபோட்டை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ரோபோட் கண்டுபிடிக்கக்கூடிய நேரத்துல நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இங்கிலீஷ் காரங்களுடைய, பிரிட்டிஷோ இல்ல மற்ற யாராவது ஒரு கிறிஸ்டினுடைய ஒரு அறிஞரை பத்தியோ விஞ்ஞானி பத்தி தான் நமக்கு தெரியும். ஆனா இவரைத்தான் என்ன செய்யறாங்கன்னா ஆரம்பத்துக்கு அந்த ஃபாதர் ஆஃப் ரோபோட்டிக்னு இவரை தான் குறிப்பிடறாங்க. அந்த ஆட்டோமேட்டிக்கா நடக்கக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இப்ப என்னென்ன விஷயம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குதோ, உதாரணமா காரா இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக் சென்சார் உள்ளது இருக்குது, பல்வேறு விஷயங்கள் ஆட்டோமேட்டிக் இப்ப வந்துருச்சு. இந்த ஆட்டோமேட்டிக் அந்த முறையை முதல்ல அறிமுகப்படுத்துறது, தானாக இயங்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு முறையை அறிமுகப்படுத்துனது யாரு, இந்த இமாம் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அறிமுகப்படுத்திருக்காங்கன்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்போ இவர் எழுதின நாலேஜ் ஆஃப் புக்குன்னு சொல்லி ஒரு புக் இருக்குது, இன்ஜினியரினுடைய தகவல்கள் அப்படின்னு சொல்லி நாலேஜ் ஆஃப் புக்குன்னு என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு புத்தகம் எழுது. அந்த புத்தகத்தில் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா இவருடைய எல்லா கண்டுபிடிப்புகளுமே என்ன செஞ்சிருக்கிறாரு, இவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாம இவர் பல்துறை வல்லுநர்னு சொல்லி முன்னாடியே நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இல்லையா, இவர் வந்து ஒரு ஓவியரும் கூட, இவர் நல்லா எழுதக்கூடியவரும் கூட. அதனால இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அந்த எல்லா துறையிலையுமே இவர் சிறந்திருந்தனால எதிர்காலத்துல வரக்கூடிய மக்களுக்கு இவர் மூலியமா எவ்வளவு பிரயோஜனம் இருக்குன்னு பாருங்க.
இவர் கண்டுபிடிச்சது எல்லாமே மெக்கானிக்கல் சம்பந்தமான அந்த இன்ஜினியர் பார்ட்ஸ் இது மாதிரிதான் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்ப இதை புத்தக ரீதியில சொல்லல. இப்போ ஒரு கார் செய்யணுங்கிறத நம்ம இப்ப சொன்னா புரியுமா உங்களுக்கு? ஒரு கார் செய்யக்கூடிய ஒரு ஆள் எப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்போ படிக்கணும். படிக்கிறது எப்படி நம்ம படிப்போம்? ப்ராக்டிக்கலா ஒரு பேப்பரை வச்சு என்ன செய்வோம்? ஒவ்வொரு பார்ட்ஸினுடைய போட்டோஸ் வச்சு தான் படிப்போம் இல்லையா? இதுதான் என்ன செய்யப்படும்னா ஒரு மனிதனால முழுமையா விளங்க முடியும். இப்ப இவர் ஒரு ஓவியரா இருந்தனால இவர் கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிப்புமே, கடிகாரம் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, அந்த தண்ணியில சுழற்சிகளை, தண்ணியை என்ன செய்யறது, இழுக்கிறது, மேல தள்ளுறது, தண்ணியை எடுக்கிறது சம்பந்தமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் கண்டுபிடிச்ச எல்லா கண்டுபிடிகளுமே இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா வெறும் புத்தகமா மட்டும் எழுதாம அந்த பொருட்களையுமே என்ன செஞ்சிருக்கிறாரு, எப்படி செய்யணுங்கிறத ஓவியமா வரைஞ்சு காட்டியிருக்காரு. இப்ப கடிகாரம் இருக்குதுன்னா அதை எப்படி செயல்படுத்தணும், அதை எப்படி உருவாக்கணும், அதை என்ன செஞ்சிருக்காரு, ஓவியமா வரைஞ்சு காட்டிருக்காரு. மோட்டர் சம்பந்தமா இருக்குது இல்லையா, அதை என்ன செஞ்சிருக்காரு, ஓவியமா வரைஞ்சு காட்டியிருக்காரு. இப்படி எல்லா கண்டுபிடிப்புமே இவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஓவியமான முறையிலையும் இவர் என்ன செஞ்சிருக்காரு, வரைஞ்சு காட்டினால பல நூற்றாண்டு காலமா சொல்லப்படுது. 10 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இவருடைய புக்கை பேசிக்கா வச்சுதான் அடுத்து வந்தக்கூடிய எல்லா அறிஞர்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கண்டுபிடிப்புகள் எல்லாம் அதுக்கு அடுத்து அதுல இருந்து தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. என்ன செய்யறாங்க, வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு புது அறிஞரோட பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.